Hello guys, welcome back to Miniature Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் ஸ்டைல் ரெசிபி தான். இது என்னன்னா BBQ Mutton SOUVLAKI. இது வந்து கிரீக் ஸ்டைல்ல பண்ண போறோம். அதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணல அப்படினா அதையும் மறக்காம பண்ணிருங்க. இப்போ வந்து நான் வந்து BBQ சைஸ்ல வந்து BBQ க்கு யூஸ் பண்ற மாதிரி ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் மட்டன் எடுத்துர்க்கேன். மட்டன் நான்வெஜ் என்ன எடுத்தாலும் சரி நல்லா வந்து டர்மரிக் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க ஜெர்ம்ஸ்லாம் சாகும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 4 இது பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இது வந்து பீஸாக்கு போகிற ஆரிகனோ பெப்பர், அப்புறம் வந்து கூமின் பவுடர், கொஞ்சோண்டு சால்ட்டு, அது கூட ஒரு ½ லெமனை நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. ஸ்மோக்டு paprika அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுதான் அதை வந்து ஸ்மோக்கினஸோடு இருக்கும் BBQ ஸ்டைலுக்கு. அதுக்கப்புறம் இதில் கொரியாண்டர் மின்ட் இருக்குது, புதினா கொத்தமல்லி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக்கில் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து கிரில் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரில்டு பேனில் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட நார்மல் பேன் இருக்கனால நான் இதில் ஆயில் போட்டுட்டு இது 2 சைட்லேயும் வச்சிடுறோம். இதை வந்து 2 பக்கமும் நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க மட்டனை, அப்புறம் ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆயிரும். இதை வந்து கரெக்டான ஒரு 3-4 மினிட்ஸில் எடுத்துட்டிங்கனாலே மட்டன் வெந்துடும். அப்போ தான் வந்து அது ஜூஸியாக டெண்டராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. இப்போ வந்து நான் இது கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு மைதா சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சவர்மாக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேஸு. இது வந்து ஆக்சுவலி வந்து கிரீக் ஸ்டைலில் பண்ணுறப்போ ஒரு ப்ரெட்டை வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு டிப்பு பண்ண போகிறோம். அதுவும் வந்து கிரீக் ஸ்டைலில் தான். கர்டு, அது கூட வந்து நான் கொஞ்சம் கோல்ட் வேனர், அதாவது வெஜிடபிள் ஆயில், புதினா, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, பெப்பர் பவுடர், கார்லிக், சில்லி பவுடர் உங்களோட டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுடலாம். இல்லை வந்து குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பினாச் ஆட் பண்ணிக்கலாம், இப்படி எதுனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதில் இது பேர் வந்து டசட்டிக் சாஸ். அப்புறம் இந்த பேஸை வந்து நான் இன்னொருக்கா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம பண்ண அந்த டிப்பையும் இது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த புளிப்பு டேங்கினஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அது பேர் என்னது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரா வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேரட்டு, லெட்யூஸு, அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் ராவாக சாப்பிடலாம், குக்கும்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே எனக்கு ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது, அதனால தான். இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. கிரீக் ஸ்டைல்னோட அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் ரெடி ஆகிடுச்சுன்னா. அவ்வளோதான் மினி BBQ மட்டன் SOUVLAKI. இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், வேறு கண்ட்ரீஸில் போய் சாப்பிடணும், அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். நானும் டெய்லி ஒவ்வொரு புது டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.